சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம விஜயா யோகா கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. வயசானவங்கலாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா? அங்கேயும் ஒரு பிரச்சனை. நம்ம சிவன் அப்படின்னு ஒரு அங்கிள் பார்வதி ஆண்டிய சைட் அடிக்கிறதுக்காகவே அங்க வந்து சேர்ந்துக்கிட்டு சிலுமிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த யோகாவுக்கு சிந்தாமணியும் வராங்க கத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தாங்க. இப்ப யோகா கிளாஸ்க்கு வந்து சேர்ந்து மீனாவ வந்து விஜயாவ விட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு திட்டத்தோட தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து நான்லாம் இப்ப திருந்திட்டேன். மீனாவோட பிரச்சனைக்கே போறதில்ல அப்படின்னு சொல்லி யோகா கிளாஸ்ல அவங்களும் சேர்த்துட்டாங்க. இப்ப யோகா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பாடே இல்ல. என்ன சாப்பிட சமைக்காம இவ படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய ஒரு ஜக்குல எடுத்துக்கிட்டு வந்து மீனா மூஞ்சிலேயே ஊத்திடுறாங்க விஜயா. இத முத்து பாத்துடுறாரு. முத்துவுக்கு வந்த கோவத்துல அந்த ஜக்க பிடிங்கி அடிக்க போறாரு. கடைசியில அம்மான்னு நினைச்சு அதை கீழே போட்டு அடிச்ச உடனே சவுண்டு கேட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. விஜயா உடனே ஓடி போய் அண்ணாமலை கிட்ட பாருங்க இவன் என்னை அடிக்க வரான் அப்படின்னு வத்தி வைக்க, அதுக்கப்புறம் பக்கத்துல மீனா ஈரத்தோட நிக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மீனா தான் பயங்கரமான அன்னை தெரசா வச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் சமைக்கிறேன். அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து என்ன மூஞ்செல்லாம் ஈரமா இருக்குன்னு தொட்டு பார்த்தா, அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து முத்து தான் சொல்றாப்புல, இந்த மாதிரி படுத்திருந்தா உடம்பு முடியலன்னு. அதனால அவ மூஞ்சில கொண்டு வந்து தண்ணிய ஊத்துறாங்க. அதுதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. இதுவே அம்மாவா இல்லாம இருந்தா வேற யாராச்சும் இருந்திருந்தா நடக்கிறதே வேற. அப்படின்னு முத்து சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ரவுண்டு கட்டிக்கிட்டு விஜயாவ திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன, நம்ம ரோகிணி, மனோஜ் மட்டும் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதானே காலங்காலமா இந்த சீரியல்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே தான் இப்பவும் நடந்திருக்கு. நம்ம அண்ணாமலை விஜயாவ லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி அவரே அடிக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மீனாவே தான் டெய்லியும் சமைக்கணுமா? வேற யாரும் சமைக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைய உண்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன, ஸ்ருதிக்கும் சமைக்க தெரியாது, ரோகிணிக்கும் சமைக்க தெரியாது. அதனால வேற வழியே இல்ல. வழக்கம் போல மீனா தான் சமைக்கணும். ஆனா இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க. இங்க விஜயா கோச்சுக்கிட்டு மெத்தைக்கு போறாங்க. விஜயாவ சமாதானப்படுத்துறதுக்காக அண்ணாமலை பின்னாடியே போறாரு. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.